வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரணமட குளத்தில் நிற்கிறோம். இரணமட குளம் என்றால் தெரியாதாக்கள் யாருமே இருக்க மாட்டேன். பெரிய குளம். அதோட இரணமட குளத்து மீனுக்கும் நல்ல ஒரு மவுசு டிமாண்ட் இருக்குது. இன்றைக்கு வந்து ஃபுல்லாக மீன்பிடி, இயற்கை, இந்த தோணி இப்படியான விஷயங்கள் தான். குளத்தில் அலை அடிக்குது. இன்றைக்கு இந்த காற்றுகள் கொஞ்சம் கூட, கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசம், அதோட வெயில் இல்லை. இப்படியான சந்தர்ப்பத்தில் இதை பார்க்கணும். அதோட இந்த பின்னுக்கு நிற்கிற மரங்கள் எல்லாம் பாருங்க, இப்படி ஒரு அழகாக இருக்குண்டு. அதை முன்பே தலை காட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதான் அப்படியே காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்க இந்த மரங்கள். இது என்ன மரம்டா தம்பி? கினியாவா? கினியா மரம். ஆனால் ஒரு அழகான ஒரு இடம். சமையல் செய்கிறதுக்கு சூப்பர் இடம், கேம்பிங் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம். இந்த மரங்கள் இந்த அழகை பாருங்கள். உண்மையிலே மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக விளங்குறது இந்த மரங்கள். அதோட நிறைய தோணிகள் நிற்குது. தம்பி இதை தோணின்னு தானே சொல்கிறேன் நீங்கள்? பள்ளம். நிறைய பள்ளங்கள் நிற்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி சொல்லிடுறோம். வேணும் தோணி அண்டு வீரம், பள்ளம் அண்டு வீரம். அதோட எனித்தான் மீன் பிடிச்சி கொண்டு ஆக்கள் வருவீரம் தானே. அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். நிறைய வியாபாரிமார் வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம். ஆக்களை பார்த்து கொண்டு பார்ப்போம். நிறைய இது வள்ளங்கள் வந்து தொழிலுக்கு போகாமலே நிற்குது. காற்று கூடண்டியாலோ என்னவோ தெரியல, தொழிலுக்கு போகாமலே நிற்குது. அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். இனி இடத்துல வந்து நிறுத்து அங்கால உள்ளூர் ஆக்களுக்கு கொடுப்பினோம். அதோட வந்து பாருங்க, அங்கால ஏற்றுமதி செய்கிறதுக்காக இந்த பொட்டியல், பிரஜிபம் பொட்டியல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்கணும். அதோட இஞ்சால நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டு நிற்கிறோம். தொழிலுக்கு போனால் கடை வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். வந்து தோணி வந்துட்டு பக்கத்தை பார்ப்போம். பாருங்கள் எத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணி இழுத்து விடணும். நம்ம 2 நாள் தனியாக வந்து தான் மேலே எடுக்கிறன்றது சாத்தியக்கூறு இல்லை. கஷ்டம், சரியான கஷ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பள்ளம் வந்து ஒன்று இருக்குது. காற்றுக்கு வந்து சரியான கஷ்டப்பட்டு தான் வந்து ஒன்று இருக்குது. நம்ம பாருங்க, கடல் அலை அடிக்கிற மாதிரி அடித்து கொண்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த முந்தின காலத்தில் பாய் கப்பல்னு சொல்லுவேன், பாய் போட்டு வர்றது காற்று வளத்துக்கு. அதே மாதிரி பாருங்கள், இந்த வள்ளத்துக்கு வந்து பாய் போட்டு வந்து கொண்டு இருக்கணும். காற்றுக்கு அப்படியே தள்ளி கொண்டு வரும். இப்போ அடுத்த 2 வள்ளம் வந்துருக்கு. இப்போ பாருங்கள், இதில் 5 போட் வந்து கொண்டிருக்கு. வள்ளம் அந்த கடலில் வர மாதிரி கிடக்கு. பாய் போட்டு வரும், அது மாதிரியே இருக்குது பாருங்கள். 4 அங்கே உண்டு, 5 6 போட் வருது மொத்தமாக. 12 2 கிலோ இல்லை 2 கிலோ பத்து தானே. இவருக்கு 2 கிலோ கொடுத்து விட்டீங்கன்னா இவர் போயிடுவாரு. 2 கிலோ தான் அதை போட விடணுமே. முதல் எடுத்து போல இருக்கு.
துடிக்க துடிக்க வந்திருக்கு பாருங்க மீன். இதில் கரண்ட் மீன்களுக்கு வெட்ட மீன்களுக்கு ஆரம்பிங்க நான் சொல்கிறேண்ணா பரநாடியாது இருங்க ஒரியில் எடுக்கும் அப்படியே நட்டு படிஞ்சாலும் என்னதா அவ்வளோதான் மீன்ங்கிறாங்க அடி என்ன பார்த்தீங்கன்னா இஞ்சால ஐஸ் அடித்து கொண்டிருக்கிறார் என்ன கொண்டு வந்து கொட்டி கொண்டிருக்கணும். எல்லாம் பெரும் பெரும் மீன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சு வளர்க்கணும். நடுக்குளத்துக்குள்ளே வந்து நெட் சுற்றி வலை கட்டி நெட் கட்டி போட்டு மீன் குஞ்சு வளர்க்கணும். அதை போய் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இஞ்சால பாருங்க குளத்து சிங்கிரால் பெரிய ஒரு இறால் தான். நீலக்கால் உள்ளது வந்து கூடுதலாக ஆண்ட்ரால்னு சொல்லுவாங்க. மீன் என்னவே மீன்கள் எல்லாம் பாருங்க இறக்கி கொண்டிருக்கிறோம். அதையும் எடுத்து கரிமீன் எடுத்து திரும்ப வச்சுருங்க. நாங்கள் இறக்கி கொண்டிருக்கிறோம். நல்ல விராலோட கடை அதான் குளத்து விரால். நல்ல நீங்கள் கை வச்சுன்னா கரெக்டாக இப்போ பார்க்கக்குள்ள எக்கச்சக்கமான மக்கள் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி கிடக்கு பாருங்க. அங்கே அதுலையெல்லாம் அந்த நறுக்கிற இடத்துலையெல்லாம் ஏராளமான மக்கள் நிற்கிறோம்.
எத்தனை கலந்து போடுவா எத்தனை 33 இருக்கு 33 எப்படிங்க உங்களுக்கு ரெண்டை கொடுக்கும் இந்தாங்க சைஸ் என்ன சைஸ் என்ன சைஸ் என்ன அரை கிலோ தந்துருக்கு எத்தனை கேளுங்க பத்தாண்டு எத்தனை கிலோன்னு ஒரு ஆளுக்கு 8 கொடுங்க இதில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்கிறாக்களுக்கு பிரித்து கொடுக்கணும் வேறு வாசியை எடுக்கோ மீன் எடுத்தீங்கன்னா இதில் வந்து ஊர் மக்களுக்கு கொடுக்குற பாருங்க மட்டில் போய் மீன்கள் வந்து இங்கே வந்து எண்ணித்தான் எடுக்கிறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட மீன் குஞ்சுகள் விட்டு தானே இந்த குளத்தில் பிடிக்கிறது, வளர்த்து விட்டு பிடிக்கிறது. அதால் வந்து ஒரு மாதத்துக்கு எத்தனை மீன் பிடிபடுதுன்ற கணக்குக்காக வந்து மீன்களெல்லாம் எண்ணித்தான் எடுக்கிறோம். இல்லையா? எல்லாம் டிமாண்ட் வேறையா இருக்கு. இதெல்லாம் மீன் மீன்ண்டா மீன் தான். ஒரு 3-4 கிலோ வரும் போல தனி மீன். இப்போ பார்த்தீங்களென்றால் ஊராக்கள் எல்லாம் கரைக்கு ஒன்றாக்கள் எல்லாம் வந்து வண்டி கொண்டு போயினோம், வந்து கொண்டு இருக்கிறோம். வியாபாரி மாதிரிலாம் வண்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இவ்வளோ ஆக்கலண்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், இவரை பாருங்கள். இவர் கூட வந்திருக்கார் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர்ல இருந்து. எடுக்கலாம் எடுக்கலாம். எவ்வளோக்கு வேணும்? காசை கொண்டு வாங்க பின்னால். வீடியோ எடுப்பேன் நீங்கள். இப்போ பார்த்தீங்களென்றால் இங்கே என்னென்ன நடக்குது, அப்படியான விஷயங்கள் வந்து செய்யணும். அதோட வந்து முக்கியமாக நீங்கள் 2 மடக்கு வந்தீங்கன்னா துடிக்க மீன் பண்ணி கொண்டே சமைக்கலாம், சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். மற்றது இந்த இடங்களில் சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கு வந்து இங்கே சங்கத்தில் வந்து அனுமதி எடுக்கணும். அனுமதி எடுத்து போட்டு எல்லாமே செய்யலாம். அதுக்கு அனுமதிகள் இருக்குது. நாங்கள் இப்போ கேட்டு இப்போ நாங்கள் அடுத்த கேட்டால் ஒரு சமையல் ஒன்று போடுற பிளான் இருக்குது. அப்போ அவையோட கேட்டு கதைச்சி இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்வோம். பசியும் பாய் தான் பிடுங்குது. இதோட போய் வீட்டை சாப்பிடுவோம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.